இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கல நம்ம பழைய டோருக்கு பார்த்தீங்கன்னாக்கல அந்த பார்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கலர் கட்ட போகிறோம். எந்த அளவுக்கு சின்னதாக அளவாக ஸ்ட்ரைனர் கட்டுறோன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் எதோ துணியில் நினச்சிட்டு அது கட்டிட்டு கிடந்தீங்கன்னா எல்லாத்தாவும் போடும். அது ஒரு ஃபினிஷிங்கே வராது ஒரு லைனு. இது பார்த்துக்க அந்த எட்ஜஸ் மட்டும் எவ்வளோ தெளிவாக உங்களுக்கு டார்க் பண்ண சொல்லுங்கிறாங்க. அதனால் நான் அது மட்டும் டார்க் பண்ணுறேன் கண்ணில். நீங்கள் துணியில் நினச்சி ஸ்ட்ரைனர் தடவிட்டு கிடந்தீங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். மாதிரி மெட்டீரியல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அளவாக அடிச்சிங்கனாக்கா நீட்டாக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங். எப்பவுமே இந்த பழைய டோர் பொறிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் இந்த மாதிரி கலர் காட்டினாக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பீடிங் மட்டும் ஹைலைட் பண்ணிங்கனாக்கல பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கும். கஸ்டமர் கேட்டாங்க, அதை யூனிக்காக பண்ண சொல்லி கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரைனர் கோட்டிங் லைட்டாக கொடுத்த உடனே, ஏன்னா கொஞ்சம் ஷேட் ஆகிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆகிருக்கும் போல இருக்குது பாலிஷ் போட்டு. இது ரீபாலிஷ் பண்ணுறதுனால கஸ்டமர் கேட்டாங்கன்னா அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி மற்றது நார்மலாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்கு. உங்களுக்கு அடுத்து இதோடைய ஃபினிஷிங் வேணும்னாக்கல கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அது ஃபினிஷிங் வீடியோ உங்களுக்கு ஃபைனல் வீடியோ கொடுக்குறேங்க. நம்மளோட சேனலுக்கு மொதலே பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் வீடியோ அடுத்தடுத்து வரும்.